1963 ரோசன்தால்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறார். என்னென்னா நிறைய எலிகளை பிடிச்சி ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிடுறார். எந்த எலிலாம் அங்கே இருக்கிற பஸ்ஸில் சால்வ் பண்ணி வெளியே வருது அப்படின்னு பார்க்குறார். எப்போவுமே இவர் எந்த எலியை புத்திசாலி எலின்னு சொன்னாரோ அதுதான் வெளியே வந்துச்சான். ஒரு நாள் இது புத்திசாலின்னு சொல்கிறாரு, அடுத்து ஒரு 2 வாரம் கழிச்சு வேற ஒரு எலியை புத்திசாலின்னு சொல்கிறாரு, அது வெளியே வருது. இவர் எது புத்திசாலின்னு நம்புகிறாரோ கரெக்டாக அந்த எலி எப்படி வெளியே வருது? ஒருவேளை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி ஏதோ ஒரு மேஜிக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போகிறார். அதுக்கப்புறம் தான் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தெரியுது எதனால இவர் நம்பின எலி வெளியே வந்துச்சு அப்படின்னு. இவர் இந்த எலி நல்ல எலி அப்படின்னு நம்புறாருன்னா சும்மா இந்த எலி நல்ல எலின்னு நம்பிட்டு அங்கேருந்து போகலை. கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டு மற்ற ப்ரொஃபஸர் எல்லாருக்கிட்டையுமே இது ரொம்ப நல்ல எலிங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னதுனால அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த எலி புத்திசாலி எலியா அப்படின்னு கையில் எடுத்து பார்க்குறாங்க. சில சமயம் அதுக்கு உணவு ஊட்டுறாங்க, அதை கொஞ்சுறாங்க. இப்படிலாம் பண்ணும்போது அந்த எலிக்குள்ளே ஆக்சிடோசின் செரோட்டோனின் மாதிரியான ஹார்மோன் சுரக்குது. அந்த எலி ரொம்ப மகிழ்ச்சியான எலியா அன்பை பெற்ற எலியாக மாறுது. அதனால அதோட புத்தி கூர்மை அதிகரித்து அதனால அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணி வெளியே வரவும் முடிஞ்சிட்டான். இதை மேகசின் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு மேகசினில் பப்ளிஷும் பண்ணுறார். அப்போ தான் அவருக்கு ஒன்று தோணுது, இது வெறும் எலிகளுக்கு மட்டும் பொருந்தாதோ, மனித குழந்தைகளுக்கு பொருந்துமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த வருஷமே மனித குழந்தைகளை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறார். ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு டீச்சரை கூட்டிகிட்டு வரார். அந்த கிளாஸ் ரூமில் ஆவரேஜாக படிக்கக்கூடிய சில பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து இவங்க தாங்க ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தைங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க தான் உண்மையாகவே நல்லா படிக்கிற குழந்தைகள்னு நினைக்கிறாங்க. ஒரு வருஷம் கழித்து எடுத்து பார்த்தா இவர் எந்த குழந்தைகளை நல்லா படிக்கிற குழந்தைகள்னு அந்த டீச்சருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு போனாரோ அவங்கெல்லாம் உண்மையாகவே நல்ல மார்க் வாங்க ஆரம்பித்தாங்களாம், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டினாங்களாம். என்ன நடந்திருக்குன்னு எடுத்து பார்த்தா அதே விஷயந்தான். எப்போ அந்த டீச்சர்கிட்ட இவங்களாம் நல்ல குழந்தைங்கள்னு சொல்லிட்டு போனாரோ அவங்க அன்னிலேருந்து பாடம் நடத்தும் போதெல்லாம் அந்த குழந்தைகளை பார்த்தே பாடம் நடத்துறது. ஹோம்ஒர்க் என்றைக்காவது ஒரு நாள் அந்த குழந்தை பண்ணாமல் வந்தால் கூட நீ படிக்கிற பையனாச்சே நீ ஏன் பண்ணல, நீலாம் ஒழுங்காக பண்ணுவியே அப்படின்னு ஊக்கம்தான் படுத்துனாங்க, திட்டல. இப்படி அன்பை காட்டிக்கிட்டே இருந்ததுனால அந்த குழந்தைங்க உண்மையாகவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த விஷயம் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துக்கும் பொருந்தி போகும். எப்போ ஒரு மனிதனை நீ நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி பாராட்டி அன்பை செலுத்துகிறோமோ அவன் ஆவரேஜான ஆளாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் நல்ல மனிதனாக சூப்பரான ஆளாக மாறுவான். குழந்தைகளை கூட இருக்கிற மனிதர்களை தொடர்ந்து குறை சொல்லக்கூடிய திட்டக்கூடிய ஏதாவது நண்பர்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி அன்பாக இருக்கிறதும் அவங்கள ஊக்கப்படுத்துறதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிய வைங்க.